Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்டி ஏஜிங் டோனர்ஸ் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிறத தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக ஆன்டி ஏஜிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீட்லேயே அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வீட்லேயே எப்படி ஹோம்மேட் டோனர்ஸ் ரெடி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4 ஹோம்மேட் டோனர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 4 டோனர்ஸுமே எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ள பர்சன்ஸ்க்கு சூட் ஆகும் அண்ட் தென் அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ கூடவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஃபர்ஸ்ட் டோனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா டோனர் தான். ஸோ ஆலோவேரா வந்து எல்லாத்துக்குமே தெரியும், கற்றாழை. ஸோ கற்றாழை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டோனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஏஜிங்கை வந்து டிலே பண்ணக்கூடிய ஒரு டோனர். ஸோ இதை நீங்கள் லெமன் ஜூஸ் ப்ளஸ் ஆலோவேரா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டோனர் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டனாக ஒயிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இது கூடவே நீங்கள் க்ரீன் டீ ஆட் பண்ணி டோனர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஆக்னே எதுவுமே இல்லாமல் கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆலோவேராவில் இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸில் பாக்டீரியாஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்னேவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆக்னே, பிம்பிள்ஸ் இதெல்லாம் மார்க்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா பார்த்திங்கன்னா கூலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் ரொம்பவும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இதை சாப்பிட செஞ்சோன்னா பாடியும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஆலோவேராவில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஏஜிங்கை வந்து டிலே பண்ணும். ஸோ நீங்கள் இதை டோனராகவும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெல் டைப்லையும் இந்த ஆலோவேரா வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேராவில் பார்த்திங்கன்னா சன் பர்னை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃபேஸில் ரெட்னஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆலோவேரா டோனரை வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த டோனர் ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆக்னே ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். செகண்ட் ஆன்டி ஏஜிங் டோனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ டோனர். ஸோ இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து வேணும். நமக்கு ஃபேஸில் அதிகமாக ஆக்னே அண்ட் தென் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா இந்த க்ரீன் டீ டோனர் கூடவே நம்ம டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நம்ம டோனராக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு யூவி ரேஸ் மூலியமாக வர்ற ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏஜிங்கை டிலே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. நமக்கு ஃபேஸில் அதிகமாக போர்ஸ் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு கீழே வந்து பஃபினஸ் அண்ட் தென் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீன் டீ டோனர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் தென் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீ டோனர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இந்த டோனர் வந்து சூட் ஆகாது. அதுக்கு பதிலாக ஆயிலி ஸ்கின் அண்ட் தென் நார்மல் ஸ்கின் டைப் உள்ள பர்சன்ஸ்க்கு இந்த க்ரீன் டீ டோனர் வந்து நல்லா வந்து செட் ஆகும். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் டீ டோனர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் ஆன்டி ஏஜிங் டோனர் பார்த்திங்கன்னா மின்ட் டோனர். இதை ரெடி பண்ணுறதுக்கு புதினா லீவ்ஸ் வந்து வேணும். ஸோ புதினா இலையை வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து சில்லுனாகவும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணால் அந்த மின்ட் டோனர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த டோனர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக ஸ்மூத் ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுமே இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் தென் ஆக்னி எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டோனர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஏஜிங்கை வந்து டிலே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டோனர் இது. ஃபோர்த் ஆன்டி ஏஜிங் டோனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டோனர். இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு விட்டமின் சி டேப்லெட் அப்படி இல்லைனா விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று தேவை. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி டோனர் ரெடி பண்ணுறது நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த விட்டமின் சி டோனர் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ணும். நமக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பெஸ்ட் டோனர் பார்த்திங்கன்னா விட்டமின் சி டோனர் தான். இந்த டோனர் வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்குமே சூட் ஆகும். ஏன்னா இது ஃபேஸை ரொம்ப ஸ்மூத் ஆகும். ஸோ டிஒய் விட்டமின் சி டோனர் பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் தென் நைட் எந்த டைம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க இந்த 4 ஆன்டி ஏஜிங் டோனர்ஸுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய டோனர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் டிலே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டோனர்ஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.